அன்பான வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவில் கடவுளுக்கு பச்சை கற்பூரம் தூபம் காண்பிக்கலாமா, அதனால் சிறப்பு பலன்கள் ஏதாவது கிடைக்குமா என்கின்ற தகவலை பார்க்க போகிறோம். இந்த பச்சை கற்பூரம் இயற்கையாக விளைகிறதா இல்லை உற்பத்தி செய்யக்கூடியதா, அதாவது நம்ம உருவாக்குறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயற்கையாக ஒரு மரத்திலிருந்து கிடைக்கிறது. அந்த மரத்திற்கு பெயர் சின்னமம் கேம்ஃபோரா. அதாவது இந்த சின்னமன் பட்டை இருக்கு இல்லையா, அந்த இன வகையை சார்ந்தது இந்த பச்சை கற்பூரம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, கிராம்பு, பச்சை கற்பூரம், சில இந்த இனிப்புகளில் பட்டையையும் சேர்ப்பாங்க. எல்லாமே அதை சேர்த்தா அந்த இனிப்பினுடைய தன்மையே ரொம்ப சுவையாக இருக்கும் அப்படின்றதுனால சேர்க்குறாங்க. இந்த பச்சை கற்பூரத்தை நம்ம சாப்பாட்டிற்கும், அதாவது எடிபிள் சாப்பிட்றதுக்கும் பயன்படுத்துகிறோம். இந்த கேசரி எல்லாம் செஞ்சோன்னா பச்சை கற்பூரம் சேர்த்தாதான் சுவையாக இருக்குது. அந்த மனமே நம்மளை சாப்பிட தூண்டும். அதே போல் திருப்பதி லட்டு கொடுக்குறாங்கல்ல, அதில் பச்சை கற்பூரம் சேர்க்குறாங்க. அந்த திருப்பதி பகவானுக்கே பச்சை கற்பூரத்தை இங்கே தாடையில் பூசி விடுவாங்க. இதெல்லாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு எந்த விதமான நோய் தொற்றும் ஏற்படக்கூடாது. திருப்பதிக்கு போனோன்னு நிறையா கூட்டம் இருக்கும், பக்கத்தில் இப்படி முண்டிக்கிட்டு இருப்போம். பக்கத்தில் இருக்கிறவங்க இருமுவாங்க, இல்லாட்டி அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு நோய் இருந்திருக்கலாம். அந்த நோய் நம்ம கிட்ட பரவாமல் இருக்கிறதுக்காக பகவானுக்கே நிறைய பச்சை கற்பூரம் எடுத்து பூசியிருப்பாங்க. அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த பிரசாதமான லட்டுவில் கூட பச்சை கற்பூரம் இருக்கும். அதை சாப்பிட்டோன்னா நமக்கு நோய் தொற்று ஏற்படாது, சளி இருந்தாலும் போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா, இந்த பச்சை கற்பூரம் நம்ம சாப்பிட்ட பின்னாடி நீங்கள் பார்ப்பீங்க, சுவாசத்தை நல்லா இருக்கிற மாதிரி உணர்வீங்க. அதாவது நல்லா கஷ்டப்படாமல், இந்த ஈஸ்னோஃபி இந்த வீசிங் ப்ராப்ளம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் தான் தெரியும். அது கொடுத்தா ஆஸ்மா இருக்கிறவங்களுக்கு தெரியும். அதுக்கு நிறைய சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் இத்தினோண்டு கேசரியில் சேர்த்து சாப்பிட்றது, அப்புறம் இந்த கற்பூர தண்ணி இருக்கு இல்லையா, அது அதுக்காக தான் பார்த்திங்கன்னா பானகம் தயாரித்து பகவானுக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்கிறது. அதில் பச்சை கற்பூரம், கிராம்பு சேர்க்குறோம், துளசி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வீசிங், அந்த லங்ஸுக்கு ரொம்ப நல்லது. வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் இல்லாதவங்களும் இதை குடிச்சிக்கிட்டு வந்தோன்னா, அதாவது வீசிங் ப்ராப்ளம், ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை குடித்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு வரலாம். அதான் பஃப் பண்ணிக்க வேண்டாம், மருந்து மாத்திரை அதிகமாக எடுக்க வேண்டாம். அதே சாதாரண மக்களும் எடுத்துக்கிட்டால் அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு, அந்த நோய்க்கெல்லாம் போகாமல், அது நோயின்னு சொல்கிறத விட அந்த மாதிரி சுவாச பிரச்சனைகள் இருக்கிறதுலேருந்து தடுக்கப்படலான்றதுக்காக தான் பானகம் தயாரித்து வச்சு கடவுளுக்கு வச்சு நம்ம அதை பிரசாதமாக உட்கொள்ள வேண்டும் கொஞ்சமாவது அப்படின்னு அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு வர்றோம். இந்த பச்சை கற்பூரத்துக்கு இன்னும் பார்த்திங்கன்னா ஆக்கர்ஷண சக்தி அதிகம். இந்த சாதாரணமாக நம்ம சாமிக்கு ஏற்றுறோம்ல, கட்டி கற்பூரம், இல்லை சூட கற்பூரம்னு சொல்லுவாங்க, கட்டி கற்பூரம்னு சொல்லுவாங்க, இல்லை டேப்லெட் மாதிரி வரும் இல்லையா, அது செயற்கையாக உருவாக்கப்படுகின்றது. அதுலேயே ஒரு நல்ல நறுமணம் இருக்குது. சுவாமி காமிக்கும்போது அங்கே காமிச்சாங்கன்னா ஆஹா நமக்கு ரொம்ப இதமாக இருக்குது அப்படின்றத உணர்வோம். அந்த கற்பூரமும் ஏற்றலாம். ஆனால் அதை காட்டிலும் இந்த பச்சை கற்பூரம் கொஞ்சம் ஆக்கர்ஷண சக்தி அதிகம் கொண்டது. அதனால தான் திருப்பதி பகவானுக்கே அந்த பச்சை கற்பூரத்தை பூசுகிறாங்க. இந்த பச்சை கற்பூரத்தை பார்த்திங்கன்னா நிறைய காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ்லேயும் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம மூட்டு வலிக்கு அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பயன்படுத்துகிறாங்க. மருந்தாகவும் பயன்படுத்துகிறாங்க, அழகு பொருள்லையும் சேர்க்குறாங்க, உட்கொள்றதுலேயும் சேர்க்குறாங்க. இதில் பார்த்திங்கன்னா தெய்வ ஆக்கர்ஷணத்திற்காக பணம் ஆக்கர்ஷணம் பண்ணணுன்னா கூட இந்த பச்சை கற்பூரத்தை பரிகாரமாக பயன்படுத்துவாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இந்த 11 பூஜை பொருளில் பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம் கட்டாயம் நான் கொடுக்குறேன். ஏன் தெரியுமா, அந்த பச்சை கற்பூரத்தை நம்ம அதில் வச்சோன்னா நமக்கு இருக்கக்கூடிய அந்த வாசல்லையே நோய் தொற்று கிருமிகள் அங்கேயே நின்றும் வராது. ஒன்று கருமஞ்சள் என்னென்னமோ கொடுக்குறேன்ல, அதில் 11 பொருள்கள் என்னென்னமோ இல்லை 11 பொருள்கள் கொடுக்குறேன்ல, அதில் இருக்கக்கூடிய அத்தனையுமே பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய இந்த நோய் தொற்றை வாசல்லையே அப்படியே ஓட்டிடும். ஒன்று இன்னொன்று பார்த்திங்கன்னா நமக்கு திருஷ்டி இல்லை வேண்டாத வினைகள் அதெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளேயே வராது, அத்தோடு ஓடி போன்ற மாதிரி இந்த 11 பூஜை பொருள்கள் நமக்கு பாதுகாப்பு கவச்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதில் பச்சை கற்பூரம் ஒன்று நான் சேர்த்துருக்கேன். இன்னொன்று நம்ம லாக்கரில் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன், பூஜை அறையில் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். பூஜை அறையில் வைக்கிறது எதுக்குன்னா, நம்ம தெய்வ ஆக்கர்ஷண சக்தி, அந்த தெய்வம் நம்மக்கிட்ட வந்துட்டாங்க, வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க, நம்ம பூஜை அறையில் உட்காந்துட்டாங்கன்னா அங்கேருந்து எங்கேயும் போகக்கூடாதுன்றதுக்காக பச்சை கற்பூரம் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். லாக்கரில் வந்த பணம் எங்கேயும் அனாவசியமாக செலவாகக்கூடாது,
பணத்தை, அந்த ஆகர்ஷணத்தை அப்படியே அங்கேயே தங்க வச்சுக்கணும். ஈர்ப்பு சக்தியை உருவாக்கி அந்த லாக்கர்லேயே பணம் இருக்கணும், நம்ம பர்ஸில் பணம் இருக்கணுன்றதுக்காக பச்சை கற்பூரம் நம்ம லாக்கரில், பர்ஸில் எல்லாம் வச்சுக்கணும்னு நான் ஏற்கனவே தெரிவித்த செய்தி. இதை பற்றி நான் வாய்ப்பு கிடைக்கும்போது இன்னும் பல்வேறு விதங்கள் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். அப்பேற்பட்ட தன்மை கொண்ட அந்த பச்சை கற்பூரத்தை நம்ம சாமிக்கு தூபம் காட்டினால் ரொம்ப ரொம்ப நல்லது. சாதாரண கற்பூரத்தை காட்டிலும் நம்முடைய வேண்டுதல் சொல்லிக்கிட்டே மனதிலே நினைத்து கொண்டு தூப ஆராதனை காமிக்கும்போது தெய்வ ஆகர்ஷணம் அங்கே அதிகமாக இருக்கும். தெய்வ ஈர்ப்பு சக்தி நிரந்தரமாக நம்ம வீட்டில் இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா, நம்முடைய வேண்டுதல்கள் சீக்கிரத்தில் நிறைவேறும். என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க, ஆனால் விலை தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது உற்பத்தி குறைவு. உற்பத்தி குறையும் பொழுது அதுக்கு விலை கூடுதலாகத்தான் இருக்கும். சாதாரண கற்பூர தூபத்துக்கு காமிக்கிறது சீக்கிரத்தில் நமக்கு கிடைக்கிது, நிறையவே கிடைக்கிது, நம்ம உருவாக்குறோம், அது உருவாக்க முடியும். ஆனால் இது இயற்கையாக இருக்கின்ற காரணத்தினால, இயற்கையாக விளைகின்ற காரணத்தினால, நமக்கு குறைவாகவும் கிடைக்கின்ற காரணத்தினால விலை கொஞ்சம் அதிகம்தான். என்ன பண்ணுங்க, நீங்கள் தினமுமே தூப ஆராதனை காமிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க, பச்சை கற்பூரை பற்றி இத்தனை தெரிஞ்ச பின்னாடி நாங்கள் இதுக்கு மேலே இதைத்தான் பயன்படுத்துவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், நீங்கள் கொஞ்சம் சின்ன துண்டாக வச்சுக்கோங்க. இல்லை அந்த கற்பூரத்து மேலே இதை ஒரு சின்ன துண்டாக வச்சு கூட நீங்கள் தூப ஆராதனை காமிக்கலாம். நம்ம வீட்டில் காமிக்கிறதுக்கு சும்மா கொஞ்சம் நேரம் இருந்தால் போதுமே, சின்ன துண்டு எடுத்து அதில் தூப ஆராதனை காமிச்சிக்கலாம். இதை கேட்டுட்டு, அடடா நாங்கள் அந்த கற்பூரத்தை தான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம், இத்தனை நாள் பயன்படுத்தினோமே, நல்லா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அந்த கற்பூரத்தை தானுங்க எல்லா கோவில்கள்லேயும் தூப ஆராதனை, கடவுள் தூப ஆராதனைக்காக பயன்படுத்திட்டு வர்றாங்க, தவறே கிடையாது. என்ன ஒன்று, நமக்கு அதில் அதிகமாக இந்த ஃப்ளேம், இந்த கரி அதிகமாக வரும், அந்த கருப்பு அதிகமாக நம்ம பூஜை அறையை மேலே போய் கருப்பு கருப்பாக இருக்கும். ஆனால் இந்த பச்சை கற்பூரத்தில் அந்த மாதிரி கறி அதிகமாக வராது, கருப்பு சீக்கிரத்தில் நம்ம பூஜை அறையை படிஞ்சு கெடுக்காது. அதனால் பச்சை கற்பூரம் பயன்படுத்த முடியும், எங்களால் செலவு பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க பச்சை கற்பூரத்தை சிறு துண்டு பயன்படுத்தி தூப ஆராதனைக்கு நீங்கள் காமிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க. அதே சமயத்தில் எங்களுக்கு பட்ஜெட்டில் ஒத்து வரல அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த கற்பூரத்தையே நீங்கள் காமிங்க. அதுலேயே தெய்வ ஆகர்ஷண சக்தியும் உண்டு, அனைத்தும் உண்டு. என்ன, அது சாப்பிட மாட்டோம் நம்ம, அவ்வளோதான், அதுதான் வித்தியாசம். சரி, நீங்கள் இந்த பானகம் தயாரிக்கும் போது சாதாரண கற்பூரம் இருக்குல்ல, அதை பயன்படுத்திடாதீங்க, அது சாப்பிடக்கூடாது. என்ன, சரி, இந்த பதிவு உங்களுக்கு கட்டாயம் பயனுள்ள பதிவாக இருக்கும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிக்கிறேங்க, நம்ம விஹா ஆன்லைனில் சுத்தமான நல்ல அற்புதமான பச்சை கற்பூரம் கொடுக்குறோம். அற்புதமான மற்ற இடத்துல அற்புதம் இல்லையா அப்படின்னு கேட்காதீங்க. என் குழந்தை நல்ல குழந்தைன்னு நான் சொல்லிக்கிறதுல தப்பு இல்லையே, அதனால் சொல்கிறேன். அந்த பச்சை கற்பூரம் நல்ல தரமானது வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம விஹா ஆன்லைனில் போய் பார்த்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். விஹா ஆன்லைன்னா என்ன அப்படின்னு கேட்குறவங்களுக்காக அதை பற்றியும் சொல்கிறேன். நம்ம விஹா ஆன்லைன் என்பது என்னால், என் குடும்பத்தினரால் நடத்தப்படுகின்ற ஆன்லைன் ஷாப். இதுவரைக்கும் யாராவது எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர் போயிட்டு தம்ப்நெயிலில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற விஹா ஆன்லைன் ஸ்பெல்லிங் பார்த்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படியும் டவுன்லோட் பண்ணிக்க தெரியலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்க்கான ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோருக்கான லிங்க்ஸ் தரப்பட்டிருக்கு, அதை தொட்டு நீங்கள் டவுன்லோட் செய்துக்கலாம். இது தவிர viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் நாங்கள் நடத்திக்கிட்டு வர்றோம். ஆனால் எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்களா, அதில் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. மொழி மாற்றம் செய்து கொள்ளலாம், வெளிநாட்டவர்கள் கரன்சி சேஞ்சிங் எல்லாம் பண்ணிக்கலாம். எப்படின்ற விளக்கம், அதாவது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடியது. உங்களுடைய மொழி, உங்களுக்கு எந்த மொழியில் அதிகம் பரிச்சயம் இருக்கோ அந்த மொழியில் மாற்றிக்கொண்டு, அதாவது உலக மொழிகள் அத்தனையுமே அதில் இருக்குது, அந்த மொழியில் மாற்றம் செய்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றதெல்லாம். இது தவிர பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய விஹா கடைக்கு வாங்க. அதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்லேயும் மற்றும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுலேயும் தரப்பட்டிருக்கு. இது தவிர கூகுள் மேப்ஸில் விஹா ஷாப் சென்னை அப்படின்னு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா கூகுள் மேப் எங்களுடைய கடைக்கான ரூட் மேப்பை அழகாக உங்களுக்கு கைட் பண்ணி கொண்டு வந்து எங்கள் கடையில் உங்களை சேர்த்து விட்டுடும். இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன், எங்களுடைய விஹா கடைக்கான கிளைகள் வேறு எங்கேயுமே கிடையாது. உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோவை பயன்படுத்தி யாராவது அவங்க கடை தாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி.
எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர, எங்களுடைய viha.online இ-காமர்ஸ் வெப்சைட் தவிர எங்களுடைய பொருள்கள் வேறு எந்த இ-காமர்ஸ் வெப்சைட்லேயோ வேறு எந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் கிடைக்காது. விஹான்னு பேர் வேற எங்கேயாவது போய் பார்த்தீங்கன்னா அதற்கும் எனக்கும் தொடர்பு கிடையாது அப்படின்றத நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு பதிவு செய்துக்கிறேன். வேற எங்கேயாவது வாங்கிட்டு அதற்கான பலன்கள் கிடைக்கல, அதற்கான ஒரு ரிசல்ட் கிடைக்கலன்னா என்ன நீங்கள் திட்டக்கூடாது. அதனால தான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஏமாறவும் கூடாது. இப்படி இது போன்ற ஏமாற்றத்திலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தான் என்னுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை நீங்கள் உங்களுடைய ஃபோன்லேயே டவுன்லோட் பண்ணிக்கோங்கன்னு திரும்ப திரும்ப சொல்கிறேன். அப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதில் தான் நீங்கள் போய் பொருள்களை வாங்க முடியும், பார்க்க முடியும், என்ன பொருள் அப்லோடு செய்கிறேன்றதை தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா? சரி, உங்களுக்கு எது போன்ற பதிவுகள் தேவைன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் தெரிவிங்க, எழுதி வைங்க. நான் அதை படித்து பதிவுகளாக தர்றேன். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.